நம்ம இந்த திட்டமிட்ட சதின்னு நான் சொல்கிறதுக்கான வேலைக்குள்ளே வருவோம். நீங்கள் காவல்துறை 500 பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறது கடைஞ்செடுத்த பொய். ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் சார் செருப்பால் அடிப்பான்? விஜய் செருப்பால் அடிக்கிற அளவுக்கு அங்கே போய் ஒருத்தன் உட்காந்துருப்பானா? செந்தில் பாலாஜியோடைய கீழ்த்தரமான அரசியலினுடைய உச்சகட்டம். அன்பில் பொய்யாமொழியை நான் உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர்னு தான் நினச்சேன். அப்படியே மாற்றிக்கோங்க. அன்பில் பொய்யாமொழி தான் சிறந்த நடிகர், உதயநிதி தான் இப்போ அவருடைய ரசிகர் மன்ற தலைவராக மாறணும். என்ன ஆக்டிங்! அழக்கூடாதா யாரும்? ஓகே, சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்மளுடன் டிடிஎஸ் ரவி இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு. வாருங்கள் அவரிடம் கேட்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. முதல்ல கரூர் சம்பவம் ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். தமிழகத்துல ஒரு அரசியல் கூட்டத்தில் இப்படி நடந்திருக்கா முன்னாடி அப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி நடந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம இந்த லாஸ்ட் டைம் இந்த ஏவியேஷன் ஷோ நடந்தபோது கூட ஒரு 5 பேர் இந்த மாதிரி ஸ்டாம்பெட்டில் செத்து போனாங்க, தண்ணி வசதியெல்லாம் இல்லை, டீஹைட்ரேட் ஆகி செத்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அரசியல் கூட்டத்துக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 30+ போயிருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியுது. இன்னும் சில பேர் கவலைக்கிடமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது இது கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் உள்ளே வராங்க. உள்ளே அண்ணாமலையிலேருந்து எடப்பாடியிலேருந்து முதல்வர்லாம் அன்றைக்கி நைட்டே பை கார் ட்ராவல் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் விஜயை தாக்கியிருக்கா? தாக்கக்கூடாது. இந்த என்டையர் இன்டர்வியூவோட ஒன்லைன் நான் சொல்லணும்னா, விஜய் அவர்களே, நீங்கள் அரசியலுக்கு ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்ததுன்னா, நீங்கள் முதல்ல துவளக்கூடாது. இது எதிர்பார்த்த ஒன்று. இதை விட கேவலங்கள் பண்ணக்கூடிய வகையில் தான் நான் 60 வருஷம் அரசியலை பார்த்துருக்கேன். மோசமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். பொய் சொல்கிற விஷயம் பார்த்துருக்கோம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு போகிறாரு, அண்ணாத்தை பட ஷூட்டிங்க்கு போகிறாரு. 120 பேர் அங்கே செக் பண்ணப்பட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. அதில் 4 பேருக்கு தொற்று வருது அப்படின்னு உடனே அவர் அதுதான் 2021 செகண்ட் லாக்டவுன். அதாவது 6000லேருந்து 30,000க்கு தினத்தொற்று போயிட்டு இருந்த டைம் அது. அவர் அவருடைய மனசில் இந்த மாதிரி ஒரு 12 கூட்டங்களாவது 12லேருந்து 18 கூட்டங்களாவது நடத்தி மக்களை சந்தித்தால்தான் அரசியலுக்கு நான் வந்ததா அவங்க ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய இருந்தார். அதுக்கு அவர் அவசியமே கூட இல்லை, ஆனால் அப்படி தான் நினச்சார். ஆனால் அப்படி பண்ணால் 1000 பேரை சாவடிக்கிறதுக்கு இவங்க துணியாமல் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவர் அப்படியே பேக்கப் பண்ணார். உண்மையை சொன்னான். அவரை பயந்தாங்குழின்னு சொல்லலாம், சுயநலவாதின்னு சொல்லுங்க, என்னவோ சொல்லிட்டு போங்க. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. விஜய்க்கு அரசியல் ஆர்வம் முதலேருந்தே இருந்தது. இது திட்டமிட்ட சதிங்கிறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது. டிட்பிட்ஸ் மாதிரி நீங்கள் சொல்லணும்னு சொன்னால், 4:30 மணி வரைக்கும் ஒரு தடுப்பு போடப்படவில்லை. ஒரு எண்ட் ஆஃப் த ரோடில் 4:30 மணிக்கு அப்புறம் அந்த தடுப்பு வருது. நம்பர் 1. அவர் 12 மணிக்கு வருவேன்னு சொன்னார், 12 மணிக்கு வருவேன்னு சொன்னாருன்னு எல்லா டிவிலையும் அதை சொல்கிறாங்க. 12 மணிக்கு அவர் வந்துடுவார்னு சொன்னது அங்கே ஏற்பாடு செய்தவங்க தான். அவர் அனுமதி கேட்டிருந்தது 3லேருந்து 10 மணி வரைக்கும். நம்பர் 1. அவர் லேட்டாக வந்ததுங்கிறது உண்மை, அது வேறு விஷயம். லேட்டாக வந்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. ஸோ 12 மணிலேருந்து அங்கே மக்கள் நிற்கிறாங்க. அந்த இடத்தை தேர்வு செய்ததே தாவேகா தான் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். இப்போ நான் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தை தேர்ந்தெடுத்துட்டேன்னா எனக்கு கொடுத்துருவாங்களா? இல்லை சேப்பாக்கில் நடத்துகிறேன்னு சொல்லிட்டா விட்டுருவாங்களா? அப்போது நீங்கள் ஒரு இடத்தை நான் சொன்னாலும் அது கரெக்டாக பர்மிஷன் கொடுத்தா கிடைக்கும்பா, இந்த இடத்த எழுதி கூட நான் பர்மிஷன் கொடுத்துறேன். பிள்ளையார் போகணுங்க, பிள்ளையார் ஊர்வலம் போகணும். பாலகங்காதர திலகர் செய்த ஒரு விஷயம். அதுக்கு எத்தனை சொல்கிறீங்க? இந்த ரோடு வழியாக போகக்கூடாது, அங்கே மசூதி இருக்குது, இங்கே பள்ளிவாசல் இருக்குதுன்னு எத்தனையோ சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தானே உரிமை இருக்குது, எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை ஒத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறது. அப்போது இந்த இடத்த கொடுத்தது முதல் தவறு. இங்கே தான் எடப்பாடி பண்ணார், அங்கே விஜய் பண்ணக்கூடாதான்னு கேட்குறது அதை விட அபத்தமான ஒரு கேள்வி. காரணம் என்னென்னா, எடப்பாடி ஐயாவுடைய கூட்டத்தை பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க, அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் வர்றாங்க. நான் திருப்பூரில் அவர் வந்தபோது அந்த ஊரில் இருந்தேன், அன்றைக்கி இருந்தேன். காலையிலேருந்தே அனௌன்ஸ்மெண்ட் 4 மணிக்கு இந்த இடத்துக்கு வருவார், காங்கேயம் சந்திப்புக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் ஓடிட்டே இருந்தது. அவர் காங்கேயத்துக்கு வந்தது 7 மணிக்கு, 6 மணிக்கு. முனிசிபாலிட்டி இடம் ரொம்ப குறுகிய இடம், அந்த இடத்துக்கு வந்தது ராத்திரி 9 மணிக்கு. கூட்டம் அந்த ஊர் கூட்டம் தான் இருந்தது.
ஆனா விஜய்க்கு அப்படி இல்ல. விஜய்க்கு வந்து எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க. சிங்கப்பூர்லேருந்து வந்தா நீங்க ஆச்சரியப்பட முடியாது. இப்ப இறந்தாங்கல்ல, இறந்தவர்களில் எத்தனை பேர் கரூரை சார்ந்தவர்கள்ன்னு பாருங்க. அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ அவருக்கு ஒரு கூட்டம் வர்றதுங்கிறது இயற்கையா வருது. உள்ளூர்லேருந்து தான் வர்றாங்களா? பக்கத்து வீடு, எதிர்த்து வீட்லேருந்து வர்றாங்களா? அவர் என்ன சந்து பொந்துலயா மீட்டிங் நடத்துறார்? மாவட்டங்கள்ல தான நடத்துறார். எடப்பாடி அப்படி இல்ல. தொகுதி தொகுதியா நடத்துறாரு. அவர் மாவட்டங்களை நோக்கி போகல. அவர் தொகுதியை நோக்கி போறாரு. ஸோ அதையும் இதையும் நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? இல்ல சார். இப்போ பிரச்சனை என்னன்னா, அதையும் இதையும் கம்பேர் பண்றது தப்பு. பட் அது இது ஒரே ஸ்ட்ரக்சர்ல வராங்களே. இவரும் பஸ்ல வரார், அவரும் பஸ்ல வரார். இவரு வந்து சனிக்கிழமை, சனிக்கிழமை கொண்டு போறார். ஐ திங்க் அ இவங்க கணக்குப்படி 5 எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு இடம்ன்ற மாரி ஒரு கணக்கு போடுறாங்க இவங்க. 4 எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு இடம் கணக்கு போடுறாங்க. அதாவது எம்பியும் இல்லாம, எம்எல்ஏ நடுவான்றது டிஸ்ட்ரிக்ட்டும் இல்லாம ஒரு 4 எம்எல்ஏக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுறாங்க. இவங்க ஆர்கனைசருக்கு இவர் வந்தா கூட்டம் வரும். இப்போ குஷி ஆனந்த் அவர்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னார். இவர் இட்டுன்னு வர்றது தான் எங்களுக்கு பிரச்சனை. அப்படின்னு ஓப்பனா மேடையில சொன்னார். இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும்போது, ஆல்ரெடி திருச்சியில ப்ராப்ளமா இருக்கு. ஆல்ரெடி நாகப்பட்டினத்துல அவ்வளவு பெரிய கூட்டம் யாருக்குமே வந்ததில்ல. அப்போ கரூர் மாரி ஊர்ல அதுவும் அந்த ரோடு வந்து எந்த மாரி ரோடுன்றது இவங்களுக்கு தெரியும். ஒண்ணு இவங்க மத்த ஆட்கள வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். இவங்க இப்போ விஜயகாந்த் அவர்கள் எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் நான் பார்த்திருக்கேன். அந்த அவங்களுடைய வாலண்டியர்ஸ் போலீஸ் மாரி இருப்பாங்க. அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சார் இது அரசியல் எதிர்பார்த்த ஒண்ணு தானே. இந்த மாரி பண்ணா இந்த மாரி இல்ல, போலீஸ் இல்ல. சப்போர்ட் பண்ணாது, நான் யாரும் நான் சப்போர்ட் பண்ணாது. அப்போ வந்து நம்ம வாலண்டியர்ஸ் போடணும்ட்டு. அப்ப விஜய் மேல தார்மீக பொறுப்பு இல்ல, இருக்குல்ல. இல்ல, இல்ல. நான் அது அடுத்தது வரேன். 3 பேருக்கு 4 பேருக்கு இதுல சம்பந்தம் இருக்கு. காவல்துறைக்கு ஒண்ணு இருக்கு. திட்டமிட்ட எதிர்க்கட்சிக்குன்னு அதாவது விஜய்க்கு எதிர்க்கட்சி அப்படிங்கிறதுக்கு இருக்கு. அது ஆளும் கட்சின்னே நீங்க புரிஞ்சுக்கோங்க. மக்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. விஜயுடைய ஆர்கனைசேஷன்னு ஒண்ணு இருக்கு. 4 விதமா சார் பிரிச்சுக்கோங்க. மக்கள் தான் கேட்கவே சார் மக்கள விஜயகாந்தையும் காரணம்னு சொல்லாதீங்க சார். விஜயகாந்த் நான் இல்ல சார். மக்கள் காரணம், மக்கள் இல்ல காரணம். கிடையாது சார். ஏன்னா, உங்களுக்கு வந்து மதுரை கூட்டத்திலே குழந்தைங்க வந்தாங்க. அவர் வரவேண்டாம்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, வராங்க. அப்போ மக்கள வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. நம்மள பார்க்க ஆர்வமா வராங்கன்றது தெரிஞ்சு இல்ல, போச்சு. இல்ல, இல்ல. அப்ப இவங்க தானே வாலண்டியர்ஸ் பிளேஸ் பண்ணணும் இங்க. சார் கூலி படம் ஏ படங்க. ஏ படத்துக்கு உங்க பொண்ண 15 வயசு பொண்ண நீங்க அனுப்புறீங்கன்னா யார் குற்றம்? ஏ படம்னு சொல்லியாச்சுல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு போறீங்க? அப்போ தடுக்கிற வேலைய போலீஸ் செய்திருக்கணும். சார் எல்லா தியேட்டர்லயும் தடுத்தாங்க சார். இது பாருங்க தடுத்தாங்க. எல்லா தியேட்டர்லயும் தடுத்தாங்க. நீங்க வந்து கூலி தடுத்தாங்கன்னா இது இந்த எக்ஸாம்பிள் சொல்றதுனால சொல்றேன். தடுத்தாங்கன்னா எல்லா தியேட்டர்லயும் வெளில வச்சிருந்தாங்க. எல்லா தியேட்டர்லயும் தடுத்தாங்க சார். யாருமே போக விடல. அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆச்சு. திரும்பவும் சொல்றேன். நீங்க சொல்றது உங்களுடைய கருத்து. சென்னையை வைத்து சொல்றீங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த திரைப்படம் வ நகரம் பூரா வந்தது, கிராமம் பூரா வந்தது. நான் டீவியேட் ஆக விரும்பல. விஜயகாந்த் வந்து மேடையில தான் பேசினார். அவர் தெருவா வந்ததுங்கிறது எப்போ அப்படின்னா 2014க்கு பிறகு தான். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி வரும்போது பெரிய ஏரியால ஃபர்ஸ்ட்டு ஒரு வண்டி போகும், பின்னாடி போகும். நம்ம இந்த திட்டமிட்ட சதின்னு நான் சொல்றதுக்கான வேலைக்குள்ள வருவோம். நீங்க வந்து காவல்துறை வந்து 500 பேர் இருந்தாங்கன்னு சொல்றது கடைஞ்செடுத்த பொய். கரண்ட் வந்து கண்டிப்பா ஜெனரேட்டர் தான் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 12 பேர் தான் உண்மையிலே செத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மரம் கீழ விழுது. ஒரு ஷீட் மேல அது படுது. ஷீட் வந்து ஜெனரேட்டர் இருந்த இடத்துல விழுது. அங்க இருந்த 12 பேர் செத்து போனாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு நடந்த விஷயம். ஒரு குழந்தை காணாம போச்சுங்கிறது முதல் விஷயம். அதுக்கப்புறம் நடந்தது 12 பேர் செத்தாங்கங்கிறது மட்டும் தான். இது இன்வெஸ்டிகேட் செய்யறதுக்கான விஷயம் இல்ல. அதற்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க செஞ்சுட்டு போகட்டும். டைம்ஸ் ஆஃப் இந்தியால நேத்தைக்கு காலையில வந்தது உண்மையில பெர்ஃபெக்ட் உண்மை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும் தான் கரெக்ட்டா சொல்லுச்சு. என்ன நடந்தது முந்தானத்துக்கு அப்படிங்கிறத அதத்தான் தெளிவா சொல்லுச்சு. அதற்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் சொன்னது 99% நிஜம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அவருடைய இதிலிருந்து அவருக்கு வந்த தகவல்ல தவறு வந்திருந்துருக்கலாம். அத அவர் பார்த்துப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. எடப்பாடியா இருக்கட்டும், அல்லது அண்ணாமலையா இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கட்டும், இத மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்க. விஜய் எதிரி. எல்லாருக்கும் தானே எதிரி. இவர் கொள்கை எதிரி, அவர் அரசியல் எதிரி. அவங்க பேசியிருக்கலாமே, நாடகம் பண்ணியிருக்கலாமே. விஜய் விஷயத்துல திட்டமிட்ட சதி நடந்ததுங்கிறதுனால தான் இவங்க சாஃப்ட் டோனுக்கே வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்க. எதுக்கு சார் முதல்ல 2 ஆம்புலன்ஸ் போச்சு? அது என்ன சார் எடப்பாடி பேசும்போது மட்டும், விஜய் பேசும்போது மட்டும் ஆம்புலன்ஸ் போகுது. இது என்ன கேவலமான அரசியல்? அந்த ரோட்ல தான் ஆம்புலன்ஸ் விடணுமா? சோ திமுக அரசியல்னு நினைக்கிறீங்க. நீங்க ஆம்புலன்ஸ் அரசியல். சேப்பாக்குல மேட்ச் நடக்குது சார். நீங்க சுத்தி போய் பாருங்க. சார் நான் மளிகை கடைக்கு போறேன்னு சொல்லி பாருங்க. உங்கள சுத்த விடுவான். போலீஸ் அலோவ் பண்ண மாட்டான். ஒண்ணும் வேண்டாம் சார். இந்த ஜாப்பனீஸ் எக்ஸாம் நடக்குதுல்ல. என்ஐடி எக்ஸாம் நடக்குதுல்ல. வேலம்மாள் ஸ்கூல்ல நடக்கும். நீங்க முடிஞ்சா எக்ஸாம் நடக்கும்போது போய் பாருங்க. அந்த ரோட்ல உங்கள உள்ள விட மாட்டான். போலீஸ் அவ்வளோ பேர் 150 பேருக்கு மேல போலீஸ் அங்க நிப்பாங்க. ஏன்னா அது இன்டர்நேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க நடந்திருக்கிறது 500 பேர் இருந்திருக்காங்கங்கிறாங்க. எந்த வீடியோல வந்து உங்களுக்கு போலீஸ் தெரியிறாருன்னு பாருங்க.
ஸோ இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார் சார் செருப்பால அடிப்பான்? விஜய் செருப்பால அடிக்கிற அளவுக்கு அங்க போய் ஒருத்தன் உட்கார்ந்திருப்பானா? செந்தில் பாலாஜியுடைய கீழ்த்தரமான அரசியலினுடைய உச்சகட்டம் இது. 12 குறுநில மன்னர்களும் கேவலமா செய்வாங்க. ஆனா திமுகலயே இருந்தான் பாருங்க. திமுகலயே ஆரம்பத்திலேருந்து இருந்தான் பாருங்க. அவன் மெச்சூரிட்டி லெவலே வேற. அவரது யமதர்மன் ரேஞ்சில மெச்சூரிட்டி இருக்கும். இந்த அதிமுகலேருந்து ஓடி போய் அ வாழ்க்கைய நடத்துறதுக்காக உள்ள சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க பண்றது தான் இந்த கேவலமான ஒரு விஷயம். அன்பில் பொய்யாமொழிய நான் உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர்ன்னு தான் நெனச்சேன். அப்படியே மாத்திக்கோங்க. அன்பில் பொய்யாமொழி தான் சிறந்த நடிகர். உதயநிதி தான் இப்ப அவருடைய ரசிகர் மன்ற தலைவரா மாறணும். என்ன ஆக்டிங்! ஆஹா! ஏன் சார் அழக்கூடாதா யாரும்? கண்டிப்பா அழலாம். எதுக்கெல்லாம் அழுதுருக்கணும் தெரியுமா? கள்ளக்குறிச்சியில அழுதுருக்கணும். ஏர் ஷோ ஒண்ணு நடத்தினீங்கல்ல. அந்த ஏர் ஷோல எதனால சார் தவறு வந்தது? முதல்வர் குடும்பம் வந்து பார்க்கணும்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ட பண்ணீங்க. மெரினா பீச் சார். இருக்கிறதுலே மிக உயர்ந்த கடற்கரை சாலை அது. அந்த இடத்துல மீட்டிங் நடக்குது. ஏற்கனவே டைவர்ஷன் காலையிலேருந்து நடந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3,00,000 பேருக்கு மேல வந்துருவாங்கன்னு சொல்லி டைவர்ஷன் நடந்தது. நான் அன்னைக்கு அந்த ரோட்ல போனேன். என்னால அந்த அந்த இதுக்குள்ளேயே போக முடியல. இவங்க கிளம்பி போற வரைக்கும் அந்த ஏரியால வாட்டர் அரேஞ்ச்மென்ட்டே பண்ணல. ஒரு பிளாக்க வச்சுட்டாங்க. கிளம்பி போயிட்டாரு. அன்னைக்கு 4 பேர் செத்ததுக்கு வந்தாரா? சார் ஒருத்தர் துபாயிலேருந்து ஓடி வந்திருக்காரு சார். என்ன தமிழ்நாட்டில் செத்து போயிட்டாங்களா? அப்படின்ட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் கேவலமான அரசியல் இல்ல? யா விஜய பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னு சொன்னா, 2 காரணத்துக்காக பயப்படுங்க, 3 காரணத்துக்காக பயப்படாம இருங்க. 2 காரணத்துக்காக நீங்க பயப்படுறது எதுக்குன்னா, ஒரு கூட்டம் சேருவதுங்கிறது வந்து உங்களுக்கு எரிச்சலை குடுக்குது. அந்த கூட்டத்த கட்டுப்படுத்துறதுக்கு உங்களால முடியாது. ஏன்னா, அந்த ஜனநாயகம் உங்கள தடுத்துரும். அதுக்காக நீங்க பயப்படுறீங்க. 2வது நீங்க என்ன பயப்படுறீங்கன்னா, திமுகவின் ஆதரவு வாக்குகள் தான் அவர் எடுத்துட்டு போறாரு. எதிர் வாக்குகள் உறுதியா பிஜேபிக்கும், மதிமுகவுக்கும் தான் வரப்போகுது. மக்கள் ஒண்ணும் முட்டாள் இல்ல. எதிர்க்கணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், மைக் டைசன் கிட்ட தான் அவன் போவான். இல்லையா? வடிவேல் கிட்ட எவனும் போமாட்டான். நான் கம்பேரிசனுக்காக சொல்லல. புரியறதுக்காக மட்டும் சொல்றேன். அப்போ என்னுடைய வாக்கு போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. இந்த ஆளுக்கு கூட்டம் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. அத தடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. செந்தில் பாலாஜி விஷயத்துல இதுக்கு முந்தின கூட்டத்துல விஜய் வந்து செந்தில் பாலாஜிய பத்தி பேசியிருக்காரு. அப்ப என் ஊருக்கும் வருவான். இங்கேயும் பேசுவான். ஆக்சுவலி அப்ப அங்கேயே செருப்பு ரூ. 10 பேசணும். பாலாஜின்னு பேசினாருன்னு நெனைக்கிறேன். பேசினாரு. அப்ப இங்க என் ஊருக்கே வருவான். நான் ஏற்கனவே முப்பெரும் விழான்னு நடத்தி ஊத்தி மூடிட்டேன். அங்க ஆட்கள் வரல. இதுல சமாளிக்கிறதுக்காக முதலமைச்சர் என்ன சொல்றாரு? திமுக வரலாற்றிலேயே முப்பெரும் விழாவில் சிறந்த விழா செந்தில் பாலாஜி தான் நடத்தினார். கோடு போட்டா ரோடு போடுவாரு. அப்படிங்கிற அடிப்படையில சொல்றாரு. ஆனா ஊத்தி மூடிச்சுன்னு இவருக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த இடத்துக்கு வருவாரு. தன்னை பற்றி பேசுவாருன்னு தெரியும். பேசத் தொடங்கின பிறகு செருப்புகள் பறக்குது அப்படின்னா யார் வந்திருப்பாங்க? அந்த அணைச்சீங்க இல்லையா? ஒரு ஜெனரேட்டர் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு. அது எதற்காக அணைக்கப்பட்டது? கத்திய வைத்து சொக்காய கிழிச்சிருக்காங்கங்கிறத மக்கள் சொல்றாங்க. நெறைய பேருக்கு பின்னாடி சொக்காய கிழிச்சிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில அவங்க சொல்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க உடனடியா ஒரு கமிஷன போட்டிருக்கீங்க. ஒரு நபர் கமிஷன்னால என்ன முடிவு எடுக்க முடியும்? அவங்க அவங்க கிட்ட என்ன செட்டப் இருக்கு? இப்ப நான் தான் நீதிபதிங்க. எனக்கு தகவல் யார் குடுப்பாங்க? போலீஸ் குடுக்குமா? மக்கள் கிட்ட போய் நான் பேச முடியுமா? எங்கேயாவது போய் நான் தகவல் வாங்க முடியுமா? ஆறுமுகசாமி மாரி வ உட்கார்ந்து கமிஷன் நடத்திக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்ப நீங்க அத யார்கிட்ட குடுத்துருக்கணும்? சிபிஐ கிட்ட குடுத்துருக்கணும். ஏன் சிபிஐ கிட்ட நீங்க குடுத்துருக்கணும்? எப்படி அஜித்குமார் விஷயத்துல ஒரு அயோக்கியத்தனம் நடந்தபோது, அதை மறைப்பதற்காக நாங்க தான் சிபிஐக்கு குடுத்துட்டோமேன்னு சொன்னீங்களோ, அந்த மாரி இங்கேயும் சொல்லியிருக்கணும். ஸோ தொடர்ந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்பினுடைய வீச்சு எனக்கு சொல்லப்பட்டவங்க 100 பேருக்கு மேல சாவணும்னு எதிர்பார்த்தாங்க. 40 பேர் தான் போயிருக்காங்கங்கிற அடிப்படையில அவங்க போறாங்க. ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான், அவனுக்கு கூட்டம் வருதுன்னா விடுங்க. நான் 3 விஷயம் சொன்னேன் இல்லையா? நீங்க பயப்படக்கூடாதுங்கிறதுக்கு. விஜய்க்கு வருகின்ற கூட்டம் வாக்கா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் விஜயகாந்துக்கு வந்த கூட்டத்த பார்த்துருக்கேன். சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டத்த பார்த்துருக்கேன். சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு வந்த கூட்டத்த பார்த்துருக்கேன். ஜெயலலிதா அம்மாவுக்கே வந்திருக்கிற கூட்டம் நான் பார்த்துருக்கேன். கருணாநிதி ஐயாவுக்கே வந்த கூட்டத்த நான் பார்த்துருக்கேன். ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதே இல்ல. திமுக இதுவரைக்கும் 2 முறை சட்டசபைக்குள்ள போனதே இல்ல. இது கூட தெரியாதா? அடிப்படை அறிவு இல்ல? கூட்டம் வந்துடுச்சுன்னா அது ஓட்டா மாறிடுமா? நீங்க நடிகன்றலாம் விட்டுறாதீங்க. அப்ப என்ஜினியர் மட்டும் என்ன பெரிய யோகியனா? அல்லது டாக்டர் மட்டும் பெரிய யோகியனா? அதான் அவனுடைய தொழிலு. அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டான். அவன் வந்துட்டான். அது வாக்கா மாறணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா, நீங்க இதுவரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில இருந்ததே இல்ல. உங்களுக்கே தெரியும். கூட்டம் தானே வரும். ஆனா, நீங்க 2வது விஷயம் நீங்க விஜய பார்த்து ஏன் நீங்க பயப்பட வேணாம். விஜய் ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாருங்க. நான் வெளியில நீங்க என்ன சொன்னீங்க? களத்துக்கு அவர் வரவே இல்லை, களத்துக்கு அவர் வரவே இல்லைன்னீங்க. களத்துக்கு அவர் வராம இருந்ததுக்கு நேர்மையான காரணம், வந்தா இதுதான் நடக்கும். அவருக்கு நல்லா தெரியுது. சார், இருக்கிறதுல அவருக்கு நல்லா தெரியுது. ஒரு கிரவுண்ட சூஸ் பண்ணிட்டு, அந்த இடத்துல வர வைக்கிறது ஈஸியா தானே போகும் இங்க வேல. நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. நான் கிரவுண்ட சூஸ் பண்ணலாம், அல்லது நான் தெருவ சூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம்.
எனக்கு கூட்டம் வராதுங்கிற பயம் இருந்ததுன்னா, நான் ஒரு சந்த கூட சூஸ் பண்ணுவேன். இல்லையா? சீமான் அழகா சொல்றாரு இல்லையா? எனக்கு முட்டு சந்து தான் நீங்க மூத்திர முட்டு சந்துன்னு அழகா சொன்னாரு. அதத்தான் எனக்கு குடுப்பீங்க அப்டின்னாரு. எனக்கு கூட்டம் வராதுன்னா, நான் அங்க தான் தேர்ந்தெடுப்பேன். எனக்கு கூட்டம் வரும்னு தெரியும்போது நான் என்ன பண்ணணும்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சார் நான் ஒண்ணுமே வேணாம் சார். கூட்டத்துல வந்து செருப்பால அடிக்கிற செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் வரப்போறாங்க. அதனால எங்க ஆளுங்க துப்பாக்கி வச்சுட்டு நிக்கணும்னு காவல்துறைக்கு நான் லெட்டர் எழுதினா ஓகேன்ருவாங்களா? செருப்பால அடிக்கக்கூடிய, செருப்பை வீசக்கூடிய கேவலமான செந்தில் பாலாஜியின் ஆட்கள் அங்க வருவாங்க. அதனால எங்களுடைய சார் ஆட்களுக்கெல்லாம் துப்பாக்கி இதுதானே சார் குடுக்கணும். அரசியல். இத சமாளிக்க தானே சார் ஒரு அரசியல் கட்சியா இருக்காரு. இன்னைக்கு எனக்கு தானே அவர் எல்லாருமே வந்திருக்காரு. சொல்றாங்க, இதையே சமாளிக்க முடியல அவரால. இன்னைக்கு தானே அவர் வந்திருக்காரு. இன்னைக்கு தானே வந்திருக்காரு. அவர் உடனே கலைஞர் ஆயிடுவாரா? உலகத்தில் எப்படியெல்லாம் தப்பு செய்ய முடியும், எப்படியெல்லாம் அதிலிருந்து தப்பிக்க முடியும்னு ஒரு யூனிவர்சிட்டியாவே விஜய் மாறிடுவாரா? இப்ப தான் டுட்டோரியல் காலேஜுக்கு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் வேலை இருக்கு. நீங்க அவரை பார்த்து பயப்படுகிறீர்கள்ங்கிறது அர்த்தமற்ற விஷயம். உங்களுக்கு முதல்ல உங்க மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஏன் உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல? திட்டங்கள் என்னப்பா பண்ணீங்க 4 வருஷத்துல? அவருக்கு ரூ. 1000 குடுத்தேன். இவருக்கு ரூ. 1000 குடுத்தேன். இவருக்கு ரூ. 1000 குடுத்தேன். இஸ்லாத் சகோதரர்கள் கிளாஸ் 1லேருந்து 8வது வரைக்கும் படிக்கிறதுக்கு மாசம் ரூ. 1000 குடுத்தேன். இந்து மாணவி கல்லூரியில படிக்கிறதுக்கு அதே ரூ. 1000 குடுத்தேன். இந்த மாரி முட்டாள்தனங்கள நீங்க பண்ணிட்டு, அவர் மேல கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும், திரும்ப நீங்க வரவே முடியாது அரசியல்ல. 2வது முறை நீங்க சட்டசபையில இருந்ததில்லன்னு தெரியும். ஸோ விஜய் நான் திரும்பவும் சொல்றேன். விஜய் வந்து தப்பிச்சு ஓடிட்டாருன்னு ஒரு பொய்ய சொல்றாங்க. விஜய் அந்த இடத்துல வந்திருந்தால், அந்த இடத்துக்கு அவரு அந்த இடத்துல இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன டாக்டரா? நான் பார்த்துக்கிறேங்கிற மாரி இறங்கியிருந்தா, மிகப்பெரிய தவறா இருந்திருக்கும். சார் ஒரு நிமிஷம் சார். அவர் அந்த இடத்துக்கு போகணும்னு யாரும் எதிர்பார்க்கல. ரைட். வித்தின் செகண்ட்ஸ் ஒரு கோவர்ட் மாரி ஹி ஹஸ் ரான் அவே ஃப்ரம் த ரொம்ப பிளான் ஆன் த தவறான கேம். வார்த்தை. இல்ல, இல்ல. அது சார் என்னுடைய பார்வையில நான் சொல்லும்போது அது தவறான வார்த்தைன்னு நமக்கு சொல்ல என் முடியாதுல்ல பார்வையிலயும் சார். அது தவறான வார்த்தை. என்னோட கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த வண்டி வேகமா கிளம்பிய பிறகு தான் நெரிசலுங்கிறதே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்தது 12 பேர் சாவு. நல்ல குரோனாலாஜிக்கல் ஆர்டரா தயவு செஞ்சு பாருங்க. குழந்தை காணாமல் போனது, 12 பேர் மின்சார கசிவால இறந்தது, வண்டி வேகமாக கிளம்பி போனது. அதற்கு பிறகு தான் இது நடந்திருக்கு. அவரு மீட்டிங் முடிச்சுட்டு அவரு கிளம்பி போயிருக்காரு. நெறைய தப்பு இருக்கு. ஒரு நீங்க டிராவல் பண்ணிட்டு வர்றீங்கன்னா, இப்ப ஜெயலலிதா அம்மாலாம் வராங்கன்னா, ஒரு லைட் ஃபோக்கஸ் அவங்க மேல இருக்கும். அவங்கள பார்த்த திருப்தி எல்லாருக்கும் வந்துரும். லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது, லைட் ஆஃப் அதெல்லாம் பண்ணி முட்டாள்தனம். அதெல்லாம் முட்டாள்தனம். அதான் சார் முட்டாள்தனத்தின் முழு உருவமா தானே இருக்கு அந்த சார் நான் கூட்டமே. திரும்பவும் சொல்றேன். அரசியலுக்கு அவர் இப்ப தான் வந்திருக்காரு. திமுக அளவுக்கு அவர் இன்னும் தப்பு பண்ண கத்துக்கல. எப்படி தப்பு பண்ணணும்? எப்படி தப்பிக்கணும்? அதெல்லாம் இன்னும் அவருக்கு கொஞ்ச நாள் ஆகும். இருந்தாருன்னா அரசியல்ல. ஒரு தேர்தலே முடிஞ்சு போச்சுன்னா, இப்ப கூட்டணி அமைக்காம நின்றாருன்னா, ஒரே தேர்தல்ல முடிஞ்சு போயிடும். அதோட கதை முடிஞ்சிருச்சு. ஆனா, நீங்க ஒரு ஆங்கிள்ல இருந்து யோசிச்சு பாருங்க. அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பா? மக்கள சந்திக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. களத்துல மக்கள் சந்திக்கிறதுனால அரசியல் நடக்குமா சார்? இல்ல அரசியல்ல வந்து மக்களுக்கு நல்லது செய்தா நடக்குமா? இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, பொலிட்டிக்கல்ல இருக்கிறவங்க யார வேணாலும் கேளுங்க. சார் ரஜினிகாந்த் நல்லது ரொம்ப பண்றாரா சிம்பிளா இல்லையான்னு கேட்டு கேக்குறேன் சார். பாருங்க. இதே பிரச்சனை எடப்பாடிக்கு வந்தது. வந்தது. அந்த இடத்துல வந்து நாங்க பர்மிஷன் குடுக்க மாட்டோம், அத குடுக்க மாட்டோம், இத குடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தான் பர்மிஷன் குடுப்போம்னாங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர் வச்சு அத எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணாங்க. எதனால? சரியான கூட்டம். கரூர்ல வந்து சரியான கூட்டம். எதனால? என்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு. பவுன்சர்ஸ் இல்ல. அதிமுகல பவுன்சர்ஸ் கிடையாது. சார் சிஸ்டம் இல்லாத ஆளு நீ ஏன் சார் களத்துக்கு வர? இனிமே தானே அவரு வராரு. நீங்க ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப தான் +2 எக்ஸாம் எழுத போறேன். என்ன 10லேருந்து என்ன பயமுறுத்தி நான் +2 எக்ஸாம்க்கு வேப்பில அடிக்கிற லெவல்ல என்ன கொண்டு போய் வச்சிருக்கீங்க. நான் போனேன் 2 கேள்விக்கு பதில் சொல்லல. நான் ஃபெயில் ஆயிட்டேன். இது தப்பா? நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தானே வரேன். 2வது முறையா அந்த தப்ப பண்றேன். இப்ப இப்ப அவரு என்ன பண்ணணும் விஜய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே கரூருக்கு வந்து மக்களே அப்படின்லாம் பண்ணவே வேண்டாம். அடுத்த வாரம் அதே நிகழ்ச்சிய திரும்ப வேற ஒரு ஊர்ல நடத்தணும். ஒழுங்கா நடத்தணும். அவ்வளவுதான். தன்னுடைய ஆளுங்களுக்கு கரெக்ட்டா சார் கமாண்ட் அவங்களால தான் குடுக்கணும். முடியலையே சார். நடத்தவே முடியலையே. தே ஆர் சார் ஒரு மாநாடு நடத்த முடியல. நான் என்ன நடத்துனாங்க சார் அந்த சார் மாநாடுல? வீரப்பன் மாநாடுல ஒருத்தர் அந்த மாநாடுல சார் இப்போ ஒண்ணுமே கிடையாது. மதுரை மாநாடும்போது போலீஸ் குடுக்கல. உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுல்லா வந்து ஆர்எஸ்எஸும், இந்து முன்னணியும் வாலண்டியர்ஸ் போட்டு நடத்துனாங்க. விஜயகாந்த் அதாவது அவர் முதல்ல இனிஷியல் ஃபேஸ்ல 5 மாநாடு முதல் 5 மாநாடுக்கு இதே பிரச்சனை இருந்தது. ஆனா அப்பயும் அவர் வாலண்டியர் போட்டு அது எல்லாத்தையும் வந்து அவர் மேனேஜ் பண்ண விஜயகாந்த் புது கட்சி தானே வச்சிருந்தாரு அன்னைக்கு. எங்க? 2005 விஜயகாந்த் கட்சி புதுசு தானே. ஆமா, புது கட்சி தானே. ஆமா. அப்போ வந்து அவர் அந்த மாதிரி பண்ணும்போது ஏன் நம்ம வந்தா கூட்டம் வரும். அப்போ நம்ம இது எப்படி சார் இந்த கூட்டத்துக்கு அவருக்கு பொறுப்பு இருக்குல்ல சார். விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த காலகட்டம் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில இருந்தாங்க. திமுக ஆட்சியில இல்ல. நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம கம்பேர் பண்ணணும்னா ஆப்பிள் டூ ஆப்பிள், கிரீன் ஆப்பிள் டூ கிரீன் ஆப்பிள் கம்பேர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சு ரெஃபரன்ஸ் ரேட் காமனா இருக்கணும். விஜய்ங்கிறவரு இப்ப வராரு.
தெருவுல சந்திக்கிறேங்கிறாரு. சனிக்கிழமைய அவர் தேர்ந்தெடுத்தத நீங்க 2 விதமா பார்க்கலாம். அண்ணாமலை ஐயா சொல்றா மாரி, நீ சனிக்கிழமைய தேர்ந்தெடுத்தீங்கன்னா, பெண்கள் குழந்தைகளோட வருவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு அன்னைக்கு லீவ் இருக்கும். அவங்க குழந்தைகளோடு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குழந்தைய வீட்ல பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும். கூட்டிட்டு வருவாங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. அது அது ஒரு பார்வை. இன்னொரு பார்வைய யோசிச்சு பாருங்க. நான் வார நாள்ல நடத்தினா ஒருத்தனுடைய வருமானம் போகும். வேலைய விட்டுட்டு அவன் வருவான். நான் வந்து கடலூர்ல 21ஆம் தேதி ஆகஸ்ட் இருக்கேன். அவருடைய மாநாடு நடக்கப் போகுது. அதுக்கு முந்தின நாள்ல இருந்து கடலூர்ல டிராஃபிக்க வந்து டைவர்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த பஸ்ஸஸ்லாம் கிளம்பி போகுது மதுரைக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் இது நடக்குது. வர்றாங்க, எல்லா ஊர்லேருந்தும் வர்றாங்க. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவரால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, போலீஸ தான் அவர் நம்ப முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? தமிழ்நாடு எத்தனை வருஷமா அரசியல்ல இருக்கு? 120 வருடத்துக்கு மேல தமிழ்நாட்டுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும். கவர்னன்ஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? வீரப்பன எதனால அந்த அத்தனை அத்தனை ஆண்டு காலம் உங்களால பிடிக்க முடியாம இருந்தது? ஸ்காட்லாண்ட கையில வச்சுக்கிட்டு. அப்ப அத தோல்வின்னு சொல்லுவீங்களா? அந்த வீரப்பன பிடிக்கிறதுக்கு அந்த மலைய நான் எரிச்சிருக்கலாம்ல. மேலேருந்து ஹெலிகாப்டர வச்சு அந்த மலைய எரிச்சிருந்தா ஒரே நாள்ல முடிஞ்சிருக்குமா? எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க? அப்ப அத யோசிக்குமா இல்லையா? ஆப்பரேஷன் சிந்தூர் எடுத்துக்கோங்க. பாகிஸ்தான முடிக்கணும்னு நெனச்சா அடுத்த நாள் காலைல வந்திருக்காதா கோவம்? அன்னைக்கு அந்த செய்தி ஏப்ரல் 22ஆம் தேதி செய்தி கேட்ட உடனே, அன்னைக்கு ராத்திரியே பாகிஸ்தான முடிச்சிருக்க முடியாதா? முடித்திருந்தால் அது போரா மாறி இருந்திருக்கும். 13 நாள் கழிச்சு செய்ததுனால அது பதிலடியாக, இதுக்கு மேல வாய தொறக்காத அப்படிங்கிற அடிப்படையில இருந்தது. இப்படித்தான் கவர்னன்ஸ் பண்ண முடியும். விஜயகாந்தோடைய அரசியல்ல அவருக்கு இருந்த கூட்டம் மிக அதிகம். ஆனால் அவர் 90% இதுல தான் உட்கார்ந்தாரு. மேடையில உட்கார்ந்து தான் அவர் பேசினாரு. ரோடுக்குள்ள வந்தது அப்படிங்கிறதெல்லாம் 2014க்கு பிறகு. 11ல வெற்றி பெற்ற பிறகு. பெரிய அளவுல வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரானதுக்கு பிறகு. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ப விஜய்க்கு நடக்கிறதுங்கிறது வந்து கரூர்ல நடந்திருக்கு. செந்தில் பாலாஜிங்கிற மிகப்பெரிய அறிவாளி நடத்தியிருக்காரு. அவர் ஒரு தோல்விய பார்த்திருக்காரு. முந்தின நிகழ்ச்சியில விஜய் வந்து செந்தில் பாலாஜிய கிண்டல் பண்ணியிருக்காரு. இங்க செருப்பால அடிக்கிறாங்க. விடுவாங்களா யாராவது? அங்க இருக்கிற மக்கள் சும்மா இருந்திருப்பானா? அப்ப யார் வந்திருக்காங்க? பெரிய பெரிய ரவுடீஸ் வந்திருந்தா தானே நடந்திருக்கும். ஸோ இவரை அரசியலில் ஏங்க ஜெயலலிதாவ சட்டசபையில அசிங்கப்படுத்தினத விட கேவலமான ஒரு ரிப்பீட் உங்களுக்கு வேணுமா? இந்த அம்மாவ அரசியல் விட்டு வெளில அனுப்பணும்னா, சட்டசபையில் நடக்கணும். சட்டசபையில நடந்தா போலீஸ் கேஸ் போட முடியாது. யார் பண்ணாலும் எந்த எந்த கொலைய பண்ணாலும் சட்டசபையில வந்து போட்டா கோர்ட்டுக்கு கூட்டு போக முடியாது. உள்ளுக்குள்ள சபாநாயகர் தான் முடிவு பண்ணணும். ஜெயலலிதாவ ஷை அவுட் பண்ணணும்னு இவங்க நினைக்கல? பொய் சொல்லல? எங்க கலைஞரை திட்டிட்டாங்க. புக்க தூக்கி கலைஞர் மேல போட்டாங்க. அதனால புடவை இழுத்தேன்னு சொன்ன கேவலமான மனுஷங்க தானே இவனுங்க. அப்போ இவங்க விஜய்கிட்ட மட்டும் சும்மா விட்டுருவாங்களா? கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா? திரும்பவும் சொல்றேன். விஜய் அரசியலுக்கு வர்றது நல்லதா, கெட்டதாங்கிறத பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா, இன்னி வரைக்கும் அவர் கொள்கை எதுவும் சொல்லல. எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேங்கிற காரணத்த அவர் சொல்லவே இல்ல. ஆட்சி மாற்றம் யாரால வேணாலும் நடக்கும். நாளைக்கு பிஜேபியும், அதிமுகவும், நாதாகாவும் முதலமைச்சர் ஆக்குறேன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 20+18+8 ஆட்சி மாற்றம் நடந்துரும். சீமான முதலமைச்சர் ஆக்கினா தமிழ்நாடு என்ன ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ, நீங்க ஆட்சி மாற்றத்துக்காக தான் நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னு சொன்னா, அர்த்தமற்றதா போயிடும். நான் சீமான குறைச்சு மதிப்பிடல. நேத்துக்கு பேசினது இன்னைக்கு அவருக்கு ஞாபகம் இருக்காது. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா உங்களுக்கு வியாதி இருந்த மாரி ஆயிடும். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ, அப்போ ஆட்சி மாற்றத்துக்கு இவர் எதுக்கு வராரு? ஆன்மீக அரசியலுக்கு வரேன்னாரு பாருங்க ரஜினி. அந்த மாரி இவர் ஏதோ ஒரு இடத்துல சொல்லணும். பட் அதுக்காக அவர் வரவே கூடாதா? நீங்க தானே அவர களத்துக்கு வரணும் நீங்க. களத்துக்கு வரணும்னா ராகுல் காந்தி மாரி வீடு வீடா போய் கஞ்சி குடிக்க சொல்றீங்களா? சொல்லுங்க. சார் அப்ப விஜய் மேல தப்பே இல்லையா? விஜய் மேல தப்பு இருக்கு. என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? இந்த மாரி விஷயத்த எதிர்பார்த்திருக்கணும். நாம யார எதிர்கொள்கிறோம்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நாம எதிர்கொள்றது ஒரு டேஞ்சரஸ் ஒருவேள ஒரு இன்காம்பிட்டன்ட் டீம் வச்சிருக்காரோ? இல்ல. இன்காம்பிட்டன்ட் டீம் எப்படியுமே அங்க பெரியாரிஸ்ட் இருக்காங்க. அதுக்கு மேல என்ன காம்பிட்டன்சி வந்தது? கூட இருந்து எழுதி குடுக்குறதெல்லாம் பெரியாரிஸ்ட். அங்க என்ன பெரிய காம்பிட்டன்சி வந்தது? அதெல்லாம் விட்டுருங்க. கிண்டல் பண்ணா தப்பாயிடும். ஏன்னா, அதெல்லாம் நம்ம 120 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். கைத்தடியிலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த அரசியல் எல்லாம். அடிப்படையில் விஜய் மேல தவறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு அவர் முயற்சி எடுக்கட்டும். அவர் குழந்தைகள் வர வேண்டாம்னு சொல்லிட்டார். வர வேண்டாம்னு சொல்லிட்டார். அதையும் மீறி அவங்க வந்தாங்கன்னா, போலீஸ் அனுமதி இல்லாம அவங்க எப்படி வந்திருக்க முடியும்? போலீஸ் அனுமதி இல்லாம எப்படி வந்திருக்க முடியும்? 4:30 மணிக்கு மேல ஏன் சார் ஒரு இடத்த நீங்க ஷட் பண்ணியிருக்கீங்க? யார் பண்ணாத? அப்ப எப்படி சார் உடனே செந்தில் பாலாஜி அங்க போனாரு? ஹெலிகாப்டர்ல வந்திருந்தாருன்னா இன்னும் செந்தில் பாலாஜிய பற்றி சார் அவர் உங்களுக்கு அந்த ஊர்ல தானே சார் இருக்காரு. எப்படி உடனே போனாருன்னு கேட்டா இது லாஜிக்கே ஒரு சார் இப்போ நான் ஒரு ஆதம்பாக்கத்துல இருக்கேன். பக்கத்துல தான் ஹரிஹரன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. எங்க வீட்ல இருந்து 15 மினிட்ஸ்ல ஹரிஹரன் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். 15 நிமிஷத்துல ஹரிஹரன் ஹாஸ்பிட்டல் வரது அது என்ன சார் எப்படி உடனே வந்து எப்படின்னா ஆதம்பாக்கத்துல இருந்தா 15 நிமிஷத்துல வரதான் சார் செய்ய முடியும். நீங்களோ நானோ
வேலை இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஃபோன் கால் வந்த உடனே போலாம். அவருக்கு நெறைய கவுண்டிங் பிசினஸ் இருக்கு. 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுறத அவரு தான் கவுண்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்காரு. அந்த ஊர்லயே இருக்காரு சார். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா ஈஸியா புரிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். மதுரையில கரூர்ல மாநாடு நடக்குது சார். யூடியூபர்ஸ வச்சு ஒரு ரிலீஸ் பண்றாரு வீடியோ. செந்தில் பாலாஜி எவ்வளோ ரொம்ப சிம்பிளா அதாவது திமுகவிலே இருந்தவன்னா அவன் ரேஞ்சே வேற. அது மியூசியத்தில வைக்க வேண்டிய மூளை. ஆனா இது அப்படி கிடையாது. நம்ம மீன் மார்க்கெட்ல கிடைக்கிற மூளை. அப்படிங்கிறத நான் உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு 20, 30 யூடியூபர் ஒரே டயலாக்க சொல்றான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கரூரில் ஒரு அதிர்ச்சி நடந்தது. Instagram 1 இன்ஃப்ளூயன்ஸ் கரெக்ட். 1.5 லட்சம் பேர் வெளியில இருந்தாங்க. 1 லட்சம் பேருக்கு தான் சேர் இந்த மாரி முட்டாள்தனமா எவனாவது பண்ணுவானா? அட நடிக்கணும்னா கூட ஒழுங்கா நடிக்கணுமா வேண்டாம். தேங்காய் சீனிவாசன் சிவாஜி மாரி நடிச்ச மாரி நடிச்சீங்கன்னா கேவலமா தானே இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இதுதான் செந்தில் பாலாஜி. கரூர்ல அவர் வந்தா தடுக்கணும். இந்த சாமி படத்துல பார்த்திருப்பீங்க. பெத்த பெருமாள்னு ஒருத்தர். திருநெல்வேலியில மட்டும் ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாதுடா அப்படின்னு ஒருத்தர் இறங்குவார். அந்த வெறித்தனம் இது. அந்த வெறித்தனம் இது. இது திட்டமிட்ட சதிங்கிறதுக்கு என்னைக்கு புரியும்னு கேட்டா 2026ல வேற ஆட்சி வந்ததுன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆனால் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். இது விஜய்க்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். கொஞ்சம் கரெக்ட்டா யோசிச்சிருக்கலாம். வேற ஒண்ணும் கிடையாது. யோசிச்சிருந்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். அண்ணாமலை மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க. எண்மண் எண் மக்கள்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. தொகுதி வாரியா போறாரு. ஆனால் அவர் பஸ்லயே தான் வண்டியிலேயே தான் டிராவல் பண்றாரு. ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல தான் நிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட்டா இல்லையா? சார், அண்ணாமலை ஒரு சந்துல நின்னுட்டு 5 நிமிஷம் பேசிட்டு கிளம்பி போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. உலகம் பூரா அந்த யூடியூப என்னால கொண்டு போக முடியும். முன்னாடி 20,000 பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. 2 லட்சம் பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஸ்டாலின் அதே மாரி பேசினாருன்னா, அது உலகம் பூரா போகும்னு நான் எடுத்துக்க மாட்டேன். பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. வாஷிங்டன் போஸ்ட்ல வேணா பார்த்துட்டு அத அமெரிக்கால போடுவான். வெஸ்டர்ன் மீடியா வேணா போடுவான். வேற ஒண்ணும் போட மாட்டான். அப்போ நீங்க அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் ஒவ்வொரு தொகுதிக்கும் போகணும். அங்க ஒரு மீட்டிங் நடத்தணும். அழகா பண்ணாரா இல்லையா? அத கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. அவர் மட்டும் கூட்டத்த காட்டணும்னு முடிவு பண்ணியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? விஜய் மாரி தான் நடந்திருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 5 மாசத்துல 18 இடத்துல அண்ணாமலை இதே மாதிரி ஆனா மேடை போட்டு கூட்டம் நடத்துவாரு. கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். பட் அது ஆர்கனைஸ்டு. பொலிட்டிக்கலி இஸ் ஷோன் ஹிஸ் மெச்சூரிட்டி. இன்னும் இவரு பண்ணல. இன்னும் பாட்டு பாடுறாரு. என்ன பேசுறோம்ங்கிறத புரிஞ்சுட்டாவது பேசணும். இப்போ நான் கெஸ்ட் லெக்சர்ன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க காலேஜ்ல உங்க விதி நல்லா இல்லாதனால என்னை கூப்பிட்டு கெஸ்ட் லெக்சரா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பேசுறேங்கிறதே எனக்கு புரியாம நான் லெக்சர் குடுத்தா பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் அவருடைய மீட்டிங்ல வருது. 15 மினிட்ஸ் பேசுறாரு. அவரால இது பண்ண முடியல. ஆனால் இந்த வேலைய இந்த திட்டமிட்ட சதிய கண்டிப்பா யாரோ பண்ணியிருக்காங்க. ஆனா நான் உங்களுக்கு சில இன்சிடென்ட்ஸ் சொல்றேன். எதுக்குமே உங்ககிட்ட பதில் கிடையாது. நாளைக்கு அந்த ஒரு நபர் கமிஷன்ல அதெல்லாம் வருமான்னு பாருங்க. வரவே வராது. சார் என்னைக்கு திமுக ஒரு கமிஷன் இருந்துச்சு? அந்த கமிஷன் என்னைக்கு ஒழுங்கா ரிப்போர்ட் குடுத்துச்சு? எஸ்ஐடி அண்ணா யுனிவர்சிட்டி விஷயத்துல ஆமா. அது 2 நம்பர் எஸ்ஐடி ஆமா. யார் அந்த சாருக்குள்ளேயே போல. யார் அந்த சாருக்குள்ளேயே போல. ஜட்ஜ்மென்ட் வந்துருச்சு. அந்த மாரி இங்க வராது. ஆனால் நீங்க பேச வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. அவசர அவசரமா ஜட்ஜ்மென்ட் வந்துருச்சு. உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். மீடியாவோட கேவலத்துக்கு முந்தானத்து நைட்ல இருந்து அத மாத்தி மாத்தி எல்லா மீடியாவும் செத்து போயிட்டாங்கங்கிற அடிப்படையில பேசிக்கிட்டு, ஒரு சில மீடியா மட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கருத்து சொல்றாங்க. ஒரு வரி கேட்டாங்க. செருப்பால அடிச்ச மாரி இருந்தது. ஏன்டா செருப்புக்கு போய் 100 பேர் போலீஸ்கார் வந்திருக்கீங்க. நேத்து எங்கடா போனீங்கன்னு கேட்டாங்க. கரெக்ட். கரெக்ட்டான கேள்வியா? கரெக்டான கேள்வி. இப்போ இந்த கவர்ன்மெண்ட் பொறுப்பேற்றதிலிருந்து 2 முறை ஒரு ஃபெயிலியர் சார். ஒண்ணு இந்த ஏர் ஷோ, இன்னொன்னு இந்த நிகழ்ச்சி. கள்ளக்குறிச்சி? ஆ? அதாவது கள்ளக்குறிச்சி அடுத்த அது வேற ஜோன். என்ன ஜோன்? அது வேற ஜோனா? சாவ ஒரே மாரி தானே சார் எடுத்துக்கணும். அது நீங்க வேற ஜோன். சார் நீட்ல செத்தது 15 பேர் சார். சரி. திமுக காரங்க அது வேற ஜோன் சார். சரி. திமுக காரங்க படி வேற ஜோன். சரி அத புறந்தள்ளி. இந்த 2 இது ஏன்னா இது 2மே ஸ்டாம்ப் கள்ளக்குறிச்சி அவன் குடிச்சு செத்தான்னு சொல்லலாம். இது மிதிச்சு செத்துருக்கான். கூட்டத்துல கூட்டத்த ஒழுங்கா ஹேண்டில் பண்ண முடியாது. போலீஸ் ஃபெயிலியர். இது 2மே போலீஸ் ஃபெயிலியர் அப்படின்றது தான் ஒரு பார்வையா இருக்கு. கும்பமேளால இறந்ததுக்கு நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார்? தார்மீக பொறுப்பு அடிப்படையில ஸ்டேட் கவர்ன்மெண்ட், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பதவி விலகணும் அப்படின்னு சொன்னார். இப்போ 2 முறை நடந்துச்சு. ஒண்ணுத்துல 5, இன்னொன்னுத்துல 30 பிளஸ். இல்ல 40 வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. 30 மத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். நான் 30 பிளஸ்ன்ற இன்னொரு 10 என்னன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது 30 பிளஸ் இன்னொன்னுத்துல 5. இல்ல உயிர் தான். உயிர் தான். எந்த உயிரா இருந்தாலும் ஒரு உயிர்னாலும் உயிர் தான். 30 உயிர்னு உயிர் தான். ரைட். கும்பமேளாக்கு சொன்ன முதலமைச்சர் இப்ப இதுக்கு இவர் பதவி விலகுவார். இன்னும் 2 வரையும் நீங்க சேர்த்துக்கணும். கும்பமேளா எத்தனையோ நாட்கள் நடந்தது. அது சக்சஸ் ஆகுதுன்னு ராகுல் காந்திக்கு புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவர் டியூப் லைட் தான் இன்னும் யூஸ் பண்றாரு. எல்இடிக்கு வரல. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவர் திடீர்னு இல்ல ஏதோ ஒரு பிளான் நடக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு யோசனைய பாவம் சொல்றாரு. ஏதோ ஒரு பிளான் நடக்குது. உடனே ஒரு ஸ்டாம்பேட் அங்க நடக்குது.
தெளிவா நடக்குது. இது ஒரு ஆர்கனைஸ்ட் கிரவுடு அப்படிங்கிற அடிப்படையில வரவே முடியாது. எத்தனை பேர் வருவாங்கங்கிறதே தெரியாது. அதுக்கே நீங்க தார்மீக ரீதியா பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனால் ஏர் ஷோல நடந்ததுங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட்டா இருந்தாலும், அங்க தண்ணி கிடைக்கலைங்கிறதுனால தான் செத்து போனாங்க. ஆம்புலன்ஸ் நிக்க வைக்கலைங்கிறதுக்காக தான் செத்து போனாங்க. உங்கள மாரி எடப்பாடி மீட்டிங்க்கும், விஜய் மீட்டிங்க்கும் ஆம்புலன்ஸ உள்ள விட்டு வேல பார்க்குறது, அ யூசுவலா பண்ணுவாங்களே, எதிர்க்கட்சி போராட்டம் நடத்தினா, ஒரு மாணவன கூட்டு வந்து, "நான் எக்ஸாம் போயிருக்கணும். இந்த போராட்டத்தினால நான் எக்ஸாம் போல. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு." அப்படின்னு ஒரு டயலாக் பேசுவான். அந்த டயலாக்க பேசுறதுக்காக தான் அந்த ஆம்புலன்ஸே கொண்டு வர்றாங்க. இவங்கெல்லாம் தார்மீக பொறுப்பு எடுத்துட்டு ராஜினாமா பண்ணுவாங்கன்னு நெனைக்காதீங்க. ஆனா, நடிப்ப புரிஞ்சுக்கோங்க. கள்ளக்குறிச்சிக்கு போகவே போகாதவர் நம்ம ஸ்டாலின் ஐயா. வேங்கை வயல் பக்கம் திரும்பி பார்க்காதவர் நம்ம ஸ்டாலின் ஐயா. ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி கரூருக்கு போறாரு. உடனே போறாரு. உதயநிதி எங்கேருந்து துபாயிலேருந்து, "என்ன செத்து போயிட்டாங்களா தமிழ்நாட்டுல?" அப்படி ஓடி வர்றாரு. கனிமொழி அம்மா ஒரு அற்புதமான டயலாக் விடுறாங்க. அங்க இவரு அன்பில் பொய்யாமொழி ஒரு பியூட்டிஃபுல்லா வருத்தப்பட்டார். ரொம்ப சோகமா வருத்தப்பட்டார். காந்திமதிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகா உணர்ச்சிபூர்வமா நடித்தது அவர தான் நான் பார்க்குறேன். அவர் பாவம் மக்கள் செத்த உடனே, ஐயோ! மக்கள் செத்து போயிட்டாங்களா? இவர் கல்வித்துறை அமைச்சரு. இவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. சம்மந்தமே கிடையாது. உடனே ரூ. 10,00,000. ஏன் அப்பன் வுட்டு சொத்துலேருந்து? அடுத்த கேள்வி கேளுங்க. எதுக்கு நீங்க ரூ. 10,00,000 அரசாங்கத்திலேருந்து குடுக்குறீங்க? செத்து போனவங்களுக்கு? செத்து போனவங்க, செத்து போனவங்க தான் சார். அதுல வருத்தம் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஏன் வரி பணத்திலேருந்து ஏன் குடுக்குறீங்க? உங்க கட்சியிலேருந்து குடுங்க. இப்ப விஜய் அறிவிச்சிருக்காரா? 20,00,000 அறிவிச்சிருக்காரா? நியாயமான ஒரு விஷயம். அதுல எந்த குழப்பமும் இல்ல. அவர் கையிலேருந்து தான் குடுக்க போறாரு. நீங்க என்ன அரசாங்கத்திலேருந்து எடுத்து குடுத்துக்கிறீங்க? அஜித் குமாருக்கு அப்படிதான் சொல்றீங்க. ரூ. 50,00,000 குடுக்க போறேன்றீங்க. ஏன் வரி பணத்திலேருந்து? இதெல்லாம் யாரும் இதெல்லாம் தான் ஏகத்தனம். முதல்வர் பதவி விலகணுமா வேண்டாமா சார்? விலகணுங்கிற அவசியமே இல்ல. எப்படியும் 26ல பேக் பண்ணி 2026ல அனுப்பிச்சிரும். தெரிஞ்சிரும். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். திரும்பவும் சொல்றேன். அண்ணாமலை பண்ணது மெச்சூரிட்டி டூ த கோர். எடப்பாடி பழனிசாமி செய்தது எக்ஸலன்ட் விஷயம். அந்த அந்த மாரி சாவு அரசியலை திமுக தான் தேடும். எந்த இடத்துல பணம் வந்தாலும் அந்த இடத்துக்கு போயிரும். கருணாநிதி ஐயா அத அழகா செய்வாரு. டாக்டர் முதல்ல இவருக்கு தகவல் குடுத்துருவாங்க. சொந்தக்காரங்களுக்கு சொல்றத விட இதுக்கப்புறம் அவங்கள காப்பாத்த முடியாதுன்னு சொல்றதுக்குள்ள இவருக்கு சொல்லிடுவாங்க. அப்படின்னு இழுத்த உடனே பார்த்தா கருணாநிதி ஐயாவுடைய கார் அங்க இருக்கும். அந்த மாரி ஒரு அரசியல் திமுகவுடையது. அந்த சாவு அரசியலை இவங்க 2 பேருமே பண்ணல. அதத்தான் நீங்க பாராட்டணும். ஆனால் விஜய் கண்டிப்பாக தோழக்கூடாது. ஹி ஹாஸ் டூ கோ அஹெட் வித் திஸ் ஆக்ஷன் பிளான். என்ன, எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நாங்களும் கொஞ்சம் கை தட்டுவோம். வேற எதுவும் கிடையாது. சரி சார், ஆல்ரெடி சமூக வலைத்தளங்கள்ல எழுத ஆரம்பிச்சது. நம்ம நிகழ்ச்சியோட கடைசி கொஸ்டின் அத வச்சுக்கலாம். ஐ திங்க் விஜய்க்கு இது ஒரு துரோகமாக பார்க்குறாங்க. அதாவது விஜய் ஆதரவாளர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள்லாம் எழுதுறது, காமனா இருக்கிறவங்க நெறைய பேர் எழுதுறது என்னன்னா, விஜய்க்கு நடந்த சதி. விஜய்க்கு இன்னைக்கு சென்ட்ரல் சப்போர்ட்டும் இல்ல. ஸ்டேட்ல எல்லாருமே சென்ட்ரல் பகச்சிக்கிட்டு சப்போர்ட் இல்லன்னு எப்படி சொல்றீங்க? அவர் கேட்டா வை கேட்டகரி குடுத்தாங்க. இல்ல. சென்ட்ரல் உடனே இல்ல, இல்ல. ஒரு விஜய்க்கு நிமிஷம், என்ன ஒரு நிமிஷம். பண்ணணுமோ இல்ல, அத பண்ணிருக்கு. இல்ல நான் முடிச்சிடுறேன் அத. நீங்க சென்ட்ரல் சப்போர்ட் இல்லன்றது அவங்க சொல்றது. அவர் பிஜேபியும் பகச்சுக்கிட்டாரு. அவர் திமுகவையும் பகச்சுக்கிட்டாரு. அதிமுகவும் பகச்சுக்கிட்டாரு. இப்போ இவ்ளோ பெரிய சதி நடந்திருக்கும்போது, அவர் திமுகவை எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்டின்னா, ஒரு கூட்டணி அரசியல் ஏற்படும் இங்க. இது அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க நெறைய பேர். இந்த சாவுலயும் அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அரசியல் அப்படிதான் மூவ் ஆகும். நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பணத்த வச்சு அரசியல் பண்ணும்போது, இவங்க அடுத்த கட்ட அரசியல் போவாங்க. இந்த துரோகத்தை செய்த திமுக அப்படின்னு சொல்லி ஒரு மெகா கூட்டணி ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. இங்க தான் உங்ககிட்ட நான் குற்றச்சாட்டுக்கு வரணும். அஜித் குமார் அம்மாக்கு பணம் கிடைச்சுச்சா? தெரியாது. அவரு தம்பிக்கு வேலை கிடைச்சுச்சா? தெரியாது. ஏன் நாம பேசல? வேற வேலைக்கு வந்துட்டோம். அந்த மாரி இன்னும் 2 மாசம் கழிச்சு, திரும்ப அவர் வேற ஊருக்கு போகும்போது, இது அப்படியே மறந்து போயிரும். இதை ஒரு காரணமாக வச்சு, ஆண்டவன் அவருக்கு வார்த்தை எப்படி குடுக்குறான் பாருங்க. பெரியாரிஸ்ட் கூட உட்கார்ந்து எழுதி குடுத்தா கூட, ஆண்டவன் எப்படி வார்த்தைய குடுக்குறாங்க பாருங்க. பிஜேபி கொள்கை எதிரி. திமுக அரசியல் எதிரி. கேட்டகரைசேஷன் பாருங்க. வெஜ், நான்வெஜ். அறிவார்ந்தது, முட்டாள்தனமானது. அந்த கேட்டகரைசேஷன் அரசியல் எதிரியை இவர் சந்திக்க தான் போறார். கண்டிப்பா அடுத்த மீட்டிங்ல அவர் இது திமுக செய்த சதி அப்படின்னு பேசவே மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க. பெரியார் எஸ்டேட் உட்கார்ந்து எழுதி குடுத்தா கூட, இது போன மீட்டிங்ல நடந்தது திமுக சதி அல்லது செந்தில் பாலாஜியுடைய சதி. வாயே தொறக்க மாட்டாரு. அப்படி தொறக்காம இருந்தாருன்னா, அவர் அரசியல்வாதியா உருவாக்கிட்டாருன்னு அர்த்தம். ஒரு நாயகன் உருவாகிறான் பாட்ட பின்னாடி போடலாம். முட்டாள்தனமா எனக்கு எதிராக சதி செய்து விட்டார்கள் அப்படின்னு அவர் பேசினாருன்னா, நீங்க எடுத்துக்கலாம் ரைட். இந்த தேர்தலோட கிளம்பிருவாருன்னு எடுத்துக்கலாம். 2 விதத்திலயும் உங்களுக்கு வின் அண்ட் வின் சிச்சுவேஷன்.
ஆனால் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்ல. ஜனநாயகம் படம் எப்படி ஓடுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஆர்கனைஸ் பண்றத பத்தி பேசும்போது, கார் ரேஸ மறந்துட்டீங்க. கார் ரேஸ் ஒண்ணு கண்டக்ட் பண்ணாங்களா இல்லையா? நாய கூட உங்களால காப்பாத்த முடியல. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இத்தனைக்கு இட் வாஸ் கிளியர் ஆர்கனைஸ்டு கிரவுட். ஸோ, இவர்களை அரசியல் எதிரியாக அவர் எடுத்துட்டு இருக்காரு. இந்த அரசியல அவர் இப்ப தான் பார்க்கிறாரு. இந்த அரசியலை இப்ப தான் பார்க்கிறார். அவருக்கு இன்னும் கீழ்வன்மையை பற்றி எதுவும் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அவருக்கு வந்து வேற நடந்த நெறைய சதிகளை பற்றி, ராமேஸ்வரத்தில நடந்த சதிகளை பற்றிலாம், மாங்கொலை பத்தியெல்லாம் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. இப்ப தான் அவர் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் நெறைய பார்ப்பாரு. எப்ப வரைக்கும்? தேர்தல்ல அவர் ஒரு நல்ல கூட்டணி அமைத்து, தன்னுடைய வெற்றிய ஏன்னா அவருக்கு வயசு இருக்கு. 2 மாசம் கழிச்சு இந்த கரூர் பத்தி யாருமே பேச மாட்டீங்க. அஜித் குமார பத்தி பேசாம இருந்த மாரி பேசவே மாட்டீங்க. வேற வேலைய பார்ப்பீங்க. ஸோ ஹி ஹேஸ் டூ கம் அவுட் ஆஃப் இட். அந்த 40 குடும்பத்துக்கு நான் நல்லது பண்ணிட்டேன். புடிச்சவன் குடும்பத்துக்கே 27,00,000 குடுத்துருக்கேன். வந்து என்ன பார்க்க வந்தவனுக்கு நான் 20,00,000 குடுத்துருக்கேன். எந்த தப்பும் கிடையாது. கரெக்ட்டா? அதோட அந்த மேட்டர் முடிஞ்சிரும். அடுத்த குறுநில மன்னர் இருக்கார் இல்லையா? அவரு வேற விதமா யோசிப்பாரு. எப்படி விஜய்க்கு கண்ட்ரோல் கிரவுட வந்து கட்டுப்படுத்துறேன்ட்டு வருவாங்க. அடுத்த முறை கிரவுட் இன்னும் அதிகமாக வரும். எழுதி வச்சுக்கோங்க. இதை விட இப்ப இந்த 27,000 பேர் வந்ததா இவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே 40,000க்கு மேல வந்திருக்காங்கன்னு பல கருத்து இருக்கு. ஆனா, அந்த சந்துல அவ்வளோ பேர் நிக்க முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் 1:4 ரேஷியோல வந்திருக்காங்க. ஒரு ஆள் தான் நிக்க முடியுங்கிற இடத்துல 4 பேர் வந்திருக்காங்க. அது எனக்கு புரியுது. அடுத்த வாரமே அவர் வந்து திரும்ப ஊர்ல வந்து சந்திச்சாருன்னு சொன்னால், அவர் தைரியமா அரசியலுக்கு வந்திருக்காருன்னு எடுத்துக்கலாம். 2 வாரம் கேப் விட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் பின்தங்குறாருன்னு எடுத்துக்கலாம். 2மே நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. பிஜேபியோட, அதிமுகவோட கூட்டணி வருவதற்கான மெச்சூரிட்டி இல்ல. ஓகே சார். பாயிண்ட் டேக்கன். ஐ திங்க் ரொம்ப டீட்டெயில்டா இன்னைக்கு நம்ம நெறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ வெரி மச்.